ஹாய்ங்க, இன்றைக்கி யூஜிடிஆவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்குரஸ் மாடுலஸ் ஏன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கான்குரஸ் மாடுலஸ் மீன்ஸ் என்னது அப்படின்னா கவனிங்க, டூ இன்டிஜர் ஏ அண்ட் பி ஆர் கான்குரஸ் மாடுலஸ் என் இஃப் தே ஆர் ஹாவ் சேம் ரிமைண்டர் வென் டிவைடட் பை என். என்ன சொல்லியிருக்க பாருங்கள், டூ இன்டிஜர் ஏ அண்ட் பி எடுத்துகிட்டு அதுக்கு கான்குரஸ் மாடுலஸ் என்னன்னு சொன்னீங்க அப்படின்னா இஃப் ஒன்லி இஃப். ஓகேங்களா? தே ஆர் ஹாவ் சேம் ரிமைண்டர். ஓகேங்களா? ஏக்கும் பிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னால் டிவைட் பண்ணும்போது சேம் ரிமைண்டர் கிடைக்கும் வென் டிவைடட் பை என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, ஏயும் பியும் டூ இன்டிஜர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா, ஸோ அதோட கான்குரஸ் மாடுலஸ் என் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏயும் பியையும் என்னால் டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா சேமாக கிடைக்கும். அதுதான் என்னது அப்படின்னா கான்குரஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏ கான்கரண்ட் பி மாட் என் அப்படின்னு டினோட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த பி இந்த சைடு மைனஸில் கொண்டு வந்துட்டு ஏ மைனஸ் பி கான்கரண்ட் 0 மாட் என்னு சொல்லலாம். ஓகேங்களா? என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிளாக்கு தாங்க. இப்போது நான் ஒருத்தவங்க டைம் கேட்கும்போது அவங்க 14 அப்படின்னு டைம் சொல்லிட்டாங்க. வாட்சில் இன்னும் நிறைய இதில் என்ன கிடைக்குது அப்படின்னா பசங்க குட்டி குட்டி பசங்க வாட்சில்னா இந்த 14 20 22 அப்படிங்கிற மாதிரி வருது. ஏன்னா மொத்த ஹார்ஸ் எவ்வளவு அப்படின்னா 24 ஹார்ஸ். ஓகேங்களா? இது ரயில்வே டைமிங்கில் எப்படி வரும் அப்படின்னா 1 2 3லேருந்து 24 வரைக்கும் லைனாக வரும். ஆனால் நம்ம கால்குலேஷன் எவ்வளவு 12 தான். ஸோ 12 வரைக்கும் ஏஎம், அடுத்து வந்துருச்சு அப்படின்னா பிஎம் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 12 மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஈக்குவல் ரிலேஷனில் இது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ 14 அவங்க டைம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம இந்தியன் டைமுக்கு டைமிங் என்ன 2. அப்போ இது எப்படி எழுதலான்னு கேட்டிங்க அப்படின்னா 14 ஈக்குவலன்ஸ் டு மாடு 12. எங்கள் டைமிங்கில் 12 தாங்க டைமிங்கு. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா மாடு 12 வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இது ரெண்டும் இந்த 14 இந்த ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டால் ஈக்குவல் தான். எப்போ இந்த மாடு வந்து 12 இருக்கும்போது, அதாவது மாடுலஸ் வேல்யூ 12 இருக்கும்போது இந்த 14 2 ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கான்குரஸ் மாடுலஸில் ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, ஏபி அப்படிங்கிற ரெண்டு இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ என்னால் டிவைட் பண்ணாலும் பிஏ என்னால் டிவைட் பண்ணாலும் சேம் ரிமைண்டர் கிடச்சிச்சு அப்படின்னா அது கான்குரஸ் மாடுலோ என். இது ஒரு பாயிண்ட்டு தான். ஓகேங்களா? அது போக போக நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டோமா, அடுத்து பாருங்கள். டினோட்டட் பை ஏ கான்குரஸ் பி மாடு என். இது எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏ கான்குரஸ் பி மாடு என் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த என் இந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூவால் இந்த ஏயை வகுத்தாலும் சரி, இந்த ஏயை டிவைட் பண்ணாலும் சரி, இந்த பிஏ டிவைட் பண்ணாலும் சரி என்ன கிடைக்கும், சேம் ரிமைண்டர் கிடைக்கும். மீதி கிடைக்கிற வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது கான்குரஸ் மாடுலோ என். ஓகேங்களா? அடுத்து இது எப்படி இன்னொரு எழுதலாம் அப்படின்னா இந்த பிஏ இந்த சைடு கொண்டு வந்து ஏ மைனஸ் பி அப்படி போட்டாலும் அது என்னவாகும், அதோட ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 கிடைக்கும். எப்போ அந்த எண்ணால் டிவைட் பண்ணும்போது. புரியுதுங்களா? இப்போ 2 பாயிண்ட் படிச்சிட்டோம். ஓகேங்களா? நமக்கு இப்போ நான் என்னென்ன வேல்யூஸ் என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், சேம், அதாவது ஏபி. ஓகேங்களா? அது ரெண்டையும் தனித்தனியாக இந்த ப்ராக்கெட்டில் இருக்குல்ல மாடு என், அதால் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், சேம் ரிமைண்டர் கிடைக்கும்னு சொன்னோம். பாயிண்ட் 1. அடுத்த பாயிண்ட்டு, இந்த ஃபார்மேட் எங்கிட்டு கொண்டு வந்துட்டோம், மைனஸில். இந்த சைடு மைனஸில் கொண்டு வந்ததுக்கப்புறமாக்க மீதி 0 கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் என்ன தான் அப்படின்னா கான்குரஸ் மாடுலோ என். இப்போ 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன்னா. ஓகேங்களா? அடுத்து இன்னும் பாயிண்ட் நான் நிறையா கேதர் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் போக போக ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரீடர்ஸ் இதை எப்படி ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏ இஸ் கான்கரண்ட் டு பி மாடுலோ என் அப்படின்னு இதை ரீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதை அப்படி செக் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட். ஒன்று ஏ கான்கரண்ட் பி மாடு என் அப்படின்னா இந்த எண்ணை வச்சு ஏயை டிவைட் பண்ணாலும் பிஏ டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் எப்படி கிடைக்கும், சேமாக கிடைக்கும். ஒரே மாதிரி சேமாக ஈக்குவலாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து இப்போ இன்னொன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஏ மைனஸ் பி இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா அதோட ரிமைண்டர் என்ன கிடைக்கும், மாடு என்க்கு அதோட ரிமைண்டர் என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்கோம், இப்போ 0 கிடைக்கும் அப்படின்னு 2வது பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது 2வது பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள்.
அடுத்து நோட் பாருங்கள், A concurrent B mod n மீன்ஸ் தட் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா A mod n ஈக்குவல் டு B mod n அப்படி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா A பை என்னோட வேல்யூ A என்னால் வகுக்கும் போது ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அதே ரிமைண்டர் தான் இந்த Bயை என்னால் வகுக்கும் போது கிடைக்கும். அதனால தான் ஈக்குவல் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், A concurrent B mod n if n divides A minus B. நம்ம இது வந்து இம்பார்ட்டன்ட் நோட்னு கூட சொல்லிக்கலாம். இதுவும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ஒரு தேர்ட் ஒன் பாயிண்டாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது ஆல்ரெடி நான் சொன்னது தான். இங்கே என்ன சொன்னோம், A மைனஸ் பியை டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு சொன்னோம், A மைனஸ் பியை மாடு n, A மைனஸ் பியை என்னால் டிவைட் பண்ணோம், நமக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னோம், ரிமைண்டர் 0 கிடைக்குது. அப்போது ஒரு என்ன ஒரு வேல்யூவால் டிவைட் பண்ணும்போது 0 கிடைக்கிறா என்ன அர்த்தம், அது வந்து டிவைட் ஆகக்கூடிய வேல்யூவாக இருக்கும். அப்படி தானே அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ ஒரு வேல்யூவை இப்போ நான் 12ன்னு எடுத்துக்கிறேன், 4ஆல் டிவைட் பண்ணி வச்சுக்கிறேன், 3, 12, 0. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து இதோட மல்டிபிள்ஸ். அப்படி தானே அர்த்தம். இதை நான் A மைனஸ் பின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது என்னன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த A மைனஸ் பிங்கிறது என்னோட மல்டிபிளாக தான் இருக்கும். அதாவது இல்லை இங்கே ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், டிவைட். அதாவது A மைனஸ் பிங்கிற வேல்யூ என்னால் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூவாக தான் இருக்கும். ஏன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்குன்னு சொன்னோம், 0 கிடைக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், A மைனஸ் பி இஸ் மல்டிபிள் ஆஃப் n. ஆமாம், கன்ஃபார்ம்டா, ஈஸியாகவே சொல்லிடலாம். A மைனஸ் பி என்னவாக இருந்திருக்கும், கண்டிப்பாக இந்த என்னோட மல்டிபிள்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ A மைனஸ் பி என்னது, 3n. ஓகேங்களா? 3n தான் என்னவாக இருக்கும், A மைனஸ் பி. புரியுதுங்களா? அடுத்த பாயிண்ட் புரிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 17 கான்கரண்ட் 2 மாடுலஸ் 5 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு கான்கரண்ட் தான். ஏன்னா +2 கூட வந்து என்னவாகும், -2 ஆகும். -2 ஆயிடுச்சுன்னா இது என்னவாயிடுச்சு, 15. 15 கண்டிப்பாக எதால் வகுப்படும், 5ஆல் வகுப்படும். 5ஆல் வகுப்படும், மீதி என்ன கிடைக்கும், 0. ஸோ அப்போது இது என்னவாகுது, நமக்கு தெரிஞ்ச கண்டிஷனாக நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும், ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிஷன் ஏயும் பிஐயும் அந்த 5ஆல் டிவைட் பண்ணும்போது 0 கிடைக்கணும். அந்த கண்டிஷனை இது என்ன பண்ணலை, ப்ரூவ் பண்ணலை. அப்போ செகண்ட் கண்டிஷன் வந்துடுங்க. அடுத்த கண்டிஷன் என்னது, A மைனஸ் பி. A மைனஸ் பின்னு கொண்டதுக்கப்புறம் இங்கே என்ன கிடைக்கணும், ரிமைண்டர் 0 கிடைக்கணும். எதால், என்னால் வகுக்கும்போது. இங்கே A மைனஸ் பி எப்படி போட்டுருவோமா, இப்போ இந்த 17 வந்துச்சுன்னா என்னவாகும், 15 என்னோட வேல்யூ அளவு 5. 5ஆல் வகுக்கும்போது என்ன கிடைக்கிது, 3. மீதி என்ன கிடைக்கிது, 0. ஓகேங்களா? அதாவது இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்து இந்த வேல்யூவில் வகுக்கும்போது ரிமைண்டர் 0 கிடைக்கிதுன்னா அது ஒரு கான்கரண்ட் வேல்யூன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 17 இஸ் நாட் கான்கரண்ட் டு 3 mod 5. ஓகேங்களா? இது வந்து நாட் கான்கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா +3 வந்தால் -3 ஆகும். ஸோ -3 அப்படின்னா 17 - 3 என்ன கிடைக்கும் அப்படின்னா 14. 14ங்கிறது 5ஆல் டிவைட் ஆகாது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். A மைனஸ் பிங்கிறது என்னவாக இருக்கும், அங்கே மாடு n கொடுத்துருக்காங்களே அந்த வேல்யூவால் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூவாக தான் இருக்கும். ஏன்னா ரிமைண்டர் 0 கிடைக்கணும் நமக்கு. அப்போ இதெல்லாம் இந்த 14 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 4ங்கிற வேல்யூ கிடைக்கும். அதனால் இது என்ன கிடையாது, கான்கரண்ட் கிடையாது. இதை எப்படி சொல்லுவாங்க வேறு மாதிரி அப்படின்னா 17 - 3 is not divisible by 5 அப்படின்னு கூட கேட்கலாம் கொஸ்டினில். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே. 2 integer A and B are congruent with respect to the modulus n. ஓகேங்களா? if an integer k exists such that A minus B equal to kn. அப்போது A minus E equal to என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா kn சொல்லி எழுதலாம். அதாவது நான் என்ன சொன்னேன், எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னேன், 12ங்கிற நம்பர் எடுத்துகிட்டு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிமைண்டர் 0 கிடைக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதாவது இப்போ 12ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ A மைனஸ் பியோட வேல்யூ 12 அப்படின்னா அது என்னால் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூன்னு சொன்னேன். அப்போ கேல என்னால் A மைனஸ் பி என்னால் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா தான் என்ன கிடைக்கும், இங்கே ரிமைண்டர் 0 கிடைக்கும்னு சொன்னேன். அப்போது இப்போ நான் 12ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? A மைனஸ் பியோட வேல்யூ 12ன்னு என்னோட வேல்யூ 12ன்னு A மைனஸ் பியோட வேல்யூ 12ன்னு என்னோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 4 × 3 தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா 12 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த இதையும் ஈக்குவல் பண்ணணும், A மைனஸ் பியையும் என்ன ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், A மைனஸ் பி ஈக்குவல் டு kn. அதாவது இப்போ A மைனஸ் பியோட வேல்யூ 12ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதோட வேல்யூ நான் ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா, இதையும் 12 = 12 தானே ஈக்குவல் பண்ண முடியும். அப்போ இதோட வேல்யூ 12, ஆனால் என்னோட வேல்யூ அளவு தான் 3 தான். அப்போ கேவோட வேல்யூ ஒரு வேல்யூ கன்ஃபார்ம் இருக்கணும். அப்போ அது 4. ஏது, இந்த குவாஷியன் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஈவையும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் கிடைக்கும் நமக்கு 12 A மைனஸ் பியோட வேல்யூ கிடைக்கும்.
ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் a மைனஸ் பிங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது என்னால் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூவாக இருக்கும். டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 0 கிடைக்கும் அப்படிங்கிற வேல்யூ கூட நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ கன்ஃபார்ம்டாக ஈக்குவல் எழுதணும் அப்படின்னா a மைனஸ் பி ஈக்குவல் டு kn அப்படின்னு எழுதலாம். இந்த கேங்கிற வேல்யூ என்னவாக இருக்கலாம் அப்படின்னா இந்த என்னால் டிவைட் 0வாக இருக்கலாம், மைனஸ் வேல்யூவாக இருக்கலாம், இல்லைனா ப்ளஸ் வேல்யூவாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. அது பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கலாம், 0வாக கூட இருக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ரிமைண்டர் ரூல். ஆல்ரெடி சொன்னதே தான் இந்த ரூல். ரிமைண்டர் ரூல்னா என்னது, ஏயும் பியையும் தனித்தனியாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்னால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் சேம் ரிமைண்டர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா ரிமைண்டர் ரூல். ஓகேங்களா. இதை இது கான்செப்ட்லேயே சொல்லிட்டோம், இருந்தாலும் இது ரூல் தனித்தனியாக ரூல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 8 கான்குரண்ட் 13 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இந்த 5ஆல் டிவைட் பண்ண கிடைக்கும், இது 5ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3. ஓகேங்களா. 8ஐ 5ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 5 1 டைம் போட்டிங்க அப்படின்னா ரிமைண்டர் எழுது 3. அதே மாதிரி 13ஐ 5ஆல் போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 2 டைம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ 2 டைம்ஸ் 10 போக பேலன்ஸ் கிடைக்கும் 3. புரியுங்களா. ஸோ இது கண்டிப்பாக என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ரிமைண்டர் வேல்யூ சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கான்குரண்ட். ஓகேங்களா. அடுத்து ரெண்டே ரூல் தான். ஃபஸ்ட் ஒரு ரூல், அடுத்து இந்த ரூல் எல்லாத்தையும் வச்சு இது ஒரு ரூல் பார்த்துட்டோமா. அடுத்த ரூல் என்னது அப்படின்னா டிவிசிபிலிட்டி. அதான் சொன்னல a மைனஸ் பி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது என்னால் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு அது பார்த்ததே தான் திரும்ப ரிட்டர்ன் இங்கே வருது. ஓகேங்களா. ஸோ இது இப்படி ஒரு ரூல், அப்படி 2 ரூல் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ். ஓகேங்களா. இஃப் a கான்குரண்ட் b mod n தென் ஓகேங்களா இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், சிங்கிற ஒரு வேல்யூ நம்மளே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. சிங்கிற வேல்யூ சேம் வேல்யூவாக எடுத்துகிட்டு அந்த சைடு ப்ளஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடு ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஒரு கான்குரண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது நான் என்ன வேல்யூன்னு சொன்னேன், ஒரு கான்குரண்ட் வேல்யூன்னு சொன்னேன் இல்லையா. என்ன சொல்லியிருக்கேன், இது ஒரு கான்குரன்ஸ் வேல்யூ. ஏன்னா இது இந்த சைடு கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா -5 ஆகும். இப்போ பாருங்கள் 8 கான்குரன்ஸ் 13 mod 5 அப்படிங்கிறது என்ன சொல்லிட்டோம், ஆல்ரெடி என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு ஒரு இது கான்குரண்ட் வேல்யூ சொல்லிட்டோம். இப்போ செக் பண்ணி பார்த்தலாமா, இதோட ஒரு +2 இதோட ஒரு +2 ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் என்னவாக தான் இருக்கும். அதாவது சிங்கிற ஒரு வேல்யூ, புதுசாக ஒரு சிங்கிற வேல்யூ எடுத்துகிட்டு ஒரே மாதிரியான வேல்யூ 2 பக்கட்டும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும், கண்டிப்பாக அதுவும் ஒரு கான்குரண்ட் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ 8 + 2 கான்குரண்ட் 13 + 2 mod 5 கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போமா. இது ஒரு கான்குரண்ட் செக் பார்ப்போமா. ஸோ 10 கான்குரண்ட் இங்கே என்ன சைடு கிடைக்கும் 15 mod 5. ஓகேங்களா. ஸோ இது சைடு வச்சுனா ஆகும் -5 0 mod 5. ஓகேங்களா. இந்த 5ஆல் இது டிவைட் ஆனால் -1 கிடைக்குது பார்த்தீங்களா. ஓகேங்களா. இது -5ங்கிறது 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூ. ஓகே, ஃபஸ்ட் ஒன் செக் பண்ணால் கரெக்டாக கிடைக்குது. அடுத்து ஒரே மாதிரியான வேல்யூ எடுத்து 2 சைடு இன்ட்டு பண்ணோம் அப்படின்னாலும் அது என்னவாக தான் இருக்கும், ஒரு கான்குரண்ட் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ இதே வேல்யூ எடுத்துக்கோமா. என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க, 18 கான்குரண்ட் 13 mod 5ன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம குட்டி வேல்யூ எடுத்து போட்டுக்குவோம். 2 எடுத்துக்கோமா. 2 போட்டால் 16, அது கிடைக்கும் 26 mod 5. ஓகேங்களா. இது இந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 10 -10 0 mod 5. அப்போது இந்த 5ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இது 10ங்கிறது 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூ தானே. டிவைட் ஆனால் -10ங்கிறது 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 0. புரியுதுங்களா. அப்போது ஏ கான்குரண்ட் பி மோடு n இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு சம் இன்டிஜர் வேல்யூ எடுத்து 2 சைடு என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா அது கான்குரண்ட் வேல்யூவாக தான் இருக்கும். அதே மாதிரி 2 பக்கட்டும் ஒரே வேல்யூவை மல்டிபிள் பண்ணாலும் அது கன்ஃபார்ம் என்னவாக இருக்கும், ஒரு கான்குரண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. 2 பாயிண்ட். ஓகேங்களா, புரியுதுங்களா. அடுத்து பாருங்கள். அடுத்து ஏ கான்குரண்ட் பி மோடு n அண்ட் சி கான்குரண்ட் d mod n தென் ஓகேங்களா. இதில் என்ன ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த mod n-ஓட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது. இங்கே ஒரு வேல்யூ, இங்கேயும் வேறு வேல்யூவாக இருக்குது, இங்கேயும் வேறு. இது 2 கான்குரண்ட் வேல்யூவாக இருக்கணும் கன்ஃபார்ம். அது செக் பண்ணுறதுக்குன்னா 2 ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டேன் இல்லையா. ஒன்று ரிமைண்டர், ஒன்று இன்னொன்று என்ன சொன்னோம், இந்த மைனஸ் பண்ணி டிவிசிபிலிட்டியோ அது ஒன்று. ஓகேங்களா. ஸோ ஒன்று ரெண்டு நம்பரையும் டிவைட் முதல்ல அது கான்குரண்டாக செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இந்த கொடுத்துருக்க வேல்யூ 2ம் கான்குரண்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே பாருங்கள் சேம் வேல்யூ, அதாவது மோடு n, இங்கேயும் மோடு n, இங்கேயும் மோடு n. இந்த மோடு வேல்யூ இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கேயும் 2, இங்கேயும் 2 இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூ டிஃபராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைனஸும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், பெருக்கவும் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா. 3 ப்ராப்பர்ட்டிஸ் புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன். அடுத்து நோட்டு பாருங்கள். இஃப்
A concurrent B model n then A squared equal to B squared mod n. இங்கே இந்த மாதிரி வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன சொன்னேன், ஒரு சம் வேல்யூ எடுத்து ப்ளஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், அடுத்து இன்ட்டு பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அதே தான் இங்கே ஸ்கொயர் மட்டும் கிடையாது, பவரில் எவ்வளோ கே வேல்யூஸ் எவ்வளோ வேல்யூஸ் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா, அடுத்து இந்த கான்கரன்ஸ் வேல்யூ, இந்த 3 இது நமக்கு தெரிஞ்சது தானே. ரிஃப்ளெக்சிவிட்டி என்னது சேம். ஓகேங்களா, இட்ஸ் செல்ஃபாக இருக்கும். ஓகேங்களா, எவ்ரி இண்டிஜர் பாருங்கள், எவ்ரி இண்டிஜர் இஸ் கான்கரண்ட் டு இட்ஸ் செல்ஃப். அதாவது ஏ கான்கரண்ட் ஏ மோடு என்னாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வேல்யூ ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது மோடு என், அது ஒரு கான்கரண்ட் வேல்யூவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிமெட்ரிக் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஏபின்னு கொடுத்துருக்கிறது பிஏன்னு மாற்றி எழுதணும் அப்படின்னாலும் அது என்னவாக இருக்கும், அதுவும் சேம் கான்கரண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிரான்சிட்டிவிட்டி, மீன்ஸ் என்னது, ஏ கான்கரண்ட் பி மோடு என் அப்படின்னா அடுத்து என்ன இருக்கும், பி கான்கரண்ட் சி மோடு என் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இங்கே பாருங்கள், இந்த சேம் வேல்யூ விட்டுட்டு இது ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். பிஏ விட்டுட்டு சி எடுத்துக்கலாம். ஏ கான்கரண்ட் சி மோடு என் அப்படின்னு எழுதிக்கலாம் தேவைப்படும் போது. ஓகேங்களா, எல்லா ஹிண்ட்டையுமே ஆக்கில் வச்சுக்கோங்க, மெமரி பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இஃப் ஏ கான்கரண்ட் பி மோடு என் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே எஃப் ஆஃப் ஏ கான்கரண்ட் பி எஃப் ஆஃப் ஏ கான்கரண்ட் எஃப் ஆஃப் பி மோடு என் அப்படிங்கிறது என்னவாகும் அப்படின்னா கான்கரன்ஸ்க்கு என்னவாகும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து இஃப் பி இஸ் எ பிரேம் தென் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் பவர் பி ஈக்குவல் டு ஏ பவர் பி ப்ளஸ் பி பவர் பி இங்கிற மோடு என் அப்படிங்கிற ஃபார்மேட்டு நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதோட வேல்யூ கொடுத்துட்டு இதோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்கலாம். இந்த பிங்கிற வேல்யூவே இங்கே பவர் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணி பவர் வேல்யூவை ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இஃப் பி இஸ் எ பிரேம் தென் இது வந்து ஃபார்மேட் தியரம்ங்க. நான் பின்னாடி விரிவாக படிப்போம், இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லிட்டோங்கிறதுனால பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபார்மேட் தியரம் என்னது அப்படின்னா ஏ பவர் பி மைனஸ் 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கான்கரண்ட் 1 மோடு பி அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா அந்த தியரம். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ இங்கே இங்கே 47 இருந்துச்சு, அதாவது இது பிங்கிறது பிரேம் நம்பராக இருக்கும். ஓகேங்களா, அதே வேல்யூ ஏக்கு மேலே இருந்து அதோட வேல்யூ என்னவாகும் அப்படின்னா 1 மைனஸ் ஆகும். ஓகேங்களா, இது இப்போ ஒரு இங்கே அந்த பியோட வேல்யூ பிரேம் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 மைனஸாக இருக்கும். இது வந்து நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இன்னும் போன வருஷம் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கே ஒரு 47, இங்கே ஒரு வேல்யூ 47 கொடுத்துட்டு 46 ஏ பவர், அதாவது 2 பவர் 46 டிவிசிபிள் பை, இருங்க கொஸ்டின் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், the remainder when 2 power 46 is divisible by 47 is. ஓகேங்களா, இங்கே என்ன பிரேம் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதை இந்த 2 power 46 வந்து என்ன பண்ணணும், 246 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு ரிமைண்டர் என்னது அப்படின்னா 1. ஓகேங்களா, இது ஃபார்முலா, இதோட ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 வரும். ஓகேங்களா, இது அப்படியே ஃபார்மேட், அப்படியே இது என்னது அப்படின்னா ஃபார்மேட் தியரம். ஓகேங்களா, அதாவது இந்த பிரேம் நம்பர் இங்கே மாடுலஸில் கொடுத்துட்டு அதை விட 1 கம்மியான வேல்யூ இங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே பியோட வேல்யூ எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இது ஃபார்முலாவாக கேட்குறது சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இஃப் ஏஎக்ஸ் கான்கரன்ஸ் பிஎக்ஸ் மோடு என் அண்ட் இஃப் ஹச் இஸ் த ஹச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் கமா என். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஏஎக்ஸ் இங்கே பிஎக்ஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸுங்கிற வேல்யூ இங்கே ஒரே மாதிரியான வேல்யூ இருந்துச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஹச்சுங்கிற வேல்யூ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பண்ணணும். கான்கரன்ஸ் பி, ஓகேங்களா, மாடு என் பை ஹச்சுங்கிற வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியிருப்போம். ஹச்சுங்கிற வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அந்த எக்ஸுக்கும் எண்ணுக்கும் ஃபைன் பண்ணி அந்த ஹச்சோட வேல்யூ இங்கே டிவைடர் எண்ணில் கொடுத்துடலாம். அந்த எக்ஸுங்கிற வேல்யூவை தூக்கிடலாம். ஓகேங்களா, இந்த எக்ஸுங்கிற வேல்யூவை தூக்குறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹச்சுங்கிற வேல்யூ நீங்கள் ஃபைன் பண்ணி அந்த ஹச்சுங்கிற வேல்யூவை இங்கே டிவைடரில் எண்ணில் கொண்டு வந்திருக்கீங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், லீனியர் கான்கரன்ஸ் மீன்ஸ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் இருந்துச்சா இங்கே எக்ஸ் இருக்காது, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி மாடு எம்னு இருக்கும். இது வந்து லீனியர் கான்கரன்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செக் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, லீனியர் கான்கரன்ஸ்னால் என்னது அப்படின்னா ஓகேங்களா ஒரு ஃபார்மேட். ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா டிங்கிறது ஃபைன் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா எப்படி டி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஜிசிடின்னு கொடுத்துருப்போம், இங்கே ஹச்சிசிஎஃப்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டிங்கிற வேல்யூ, இப்போ லீனியர் கான்கரன்ஸ் செக் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டிங்கிற வேல்யூ நீங்கள் ஃபைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அந்த டிங்கிற வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்களா இந்த ஏயோட வேல்யூ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கலையே அந்த ஏயோட வேல்யூக்கும் இந்த எம்மோட வேல்யூ, ஏயோட வேல்யூக்கும் எம்மோட வேல்யூக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அந்த ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்யூஷனை செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ஓகேங்களா அந்த டியோட வேல்யூ ஃபைன் பண்ணிங்கல்ல, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இங்கே பாருங்கள், ஏஎக்ஸ் கான்கரன்ஸ் பி மாடு எம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எம் சம்திங் எம்னு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அந்த ஹச்சிசிஎஃப் டீன்னு சொல்லுவோம். எதுக்கு ஏக்கும் எம்முக்கும்.
ஓகேங்களா. அப்போ கண்டுபிடிக்கும் போது HCF வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன். ஓகேங்களா. சப்போஸ் 2 3 4 5 அப்படி கிடச்சிருச்சு, நம்பர்ஸாக 1 கிடச்சிருச்சுன்னா யூனிக் சொல்யூஷன். எம்முக்கும் இந்த ஏக்கும் இந்த எம்முக்கும் நீங்கள் HCF கண்டுபிடிச்சி 1 கிடச்சின்னா அதுக்கு யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. 1 இல்லாமல் அதர் வேல்யூஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டின்னு சொன்னோம் இல்லையா, அந்த டி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பியால் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. அந்த டி என்ன பண்ணணும், பியால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது என்னவாகணும், டிவைட் ஆகணும். ஏங்கிறது வேல்யூ எப்படி இருக்கணும், இந்த டிங்கிற வேல்யூ பியால் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அங்கே சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது 6 இருந்துச்சுன்னா இது 3 இருக்கும், இது 3 இருந்துச்சுன்னா இது 6 இருக்கணும். இப்போ 3/2 இருந்துச்சு அப்படின்னா இது என்ன கிடையாது, இதுக்கு சொல்யூஷன் கிடையாதுன்னு அர்த்தம். அது டிவைட் ஆகி சிங்கிள் டிஜிட்டாக ஒரு லீனியர் வேல்யூ கிடைக்கணும். 2 3 4 5 இது டிவைட் ஆகிற மாதிரியான வேல்யூ கிடச்சி இங்கே எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா, என்ன சொல்கிறீங்க புரியுதுங்களா. இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிங்கிறது ஜிசிடியாக, அதாவது HCF ஆஃப் A, M அண்ட் இதை செக் த சொல்யூஷன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்யூஷன் செக் பண்ணலாம். எப்படி அப்படின்னா டியை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிவைட்ஸ் பை டியை வந்து பிஆர் டிவைட் பண்ணி எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. இஃப் த சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் தே ஆர் கரெக்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா டிங்கிறதுக்கு இன்கான்கரண்ட் சொல்யூஷன் ஆஃப் மாடல்ஸ். கண்டிப்பாக என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட், இந்த சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா தேர் ஆர் எக்ஸாக்ட்லி மீன்ஸ் கண்டிப்பாக என்ன கிடைக்கும் அப்படின்னா சொல்யூஷன் டிக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும், இந்த பாயிண்ட் வேல்யூஸாக இல்லாமல் இண்டிவிஜுவல் வேல்யூஸாக எக்ஸாக்டாக கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா தான் அது வந்து என்ன கிடைக்கும், இன்கான்கரண்ட் சொல்யூஷன் மாடல் ஆஃப் எம்னு அர்த்தம். ஓகேங்களா. அது ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னீங்க, டியோட வேல்யூ A, M கிடைக்கும்போது 1 கிடச்சிது, அதாவது HCF 1 கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் அர்த்தம். இதுதான் லீனியர் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா. இதை 1 வேர்டில் கன்ஃபார்ம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. இந்த சம்மு எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா DNBC கொஷின் பேப்பர்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா. என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் தி நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடி. அந்த நம்பர் என்னன்னே தெரியாது. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ரிமைண்டர்ஸ். ஓகேங்களா. டிவைடட் பை இந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பர், அந்த ஒரு நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அந்த நம்பரை ஓகேங்களா 6ஆல் வகுக்கும் போது 6ஆல் டிவைட் பண்ணும்போது 5 கிடைக்குது. அந்த நம்பரை ஓகேங்களா 5ஆல் டிவைட் பண்ணும்போது 4 கிடைக்குது. அதே மாதிரி 4 அதே நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 3 கிடைக்குது. அதே நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2 கிடச்சிச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த கொஸ்டினில் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்ணுங்கிறத அந்த நம்பர்னு எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அந்த மாடுலர் ஃபார்மேட்டில் எப்படி ஃபார்மேட் பண்ணுறோன்னு பாருங்கள். அந்த எண்ணுங்கிற நம்பரை 6ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 5 கிடைக்குது. இந்த இடத்துல என்ன டினோட் பண்ணுவோம், ரிமைண்டரை தான் டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ எண்ணுங்கிற நம்பரை 6ஆல் டிவைட் பண்ணும்போது மாடுலர்னா டிவைட் பண்ணுற நம்பர். ஓகேங்களா. அப்போ எண்ணுங்கிற நம்பர் 6ஆல் டிவைட் பண்ணும்போது 5 கிடைக்குது. எண்ணுங்கிற நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணும்போது 4 கிடைக்குது. எண்ணுங்கிற நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 3 ரிமைண்டர் கிடைக்குது. அடுத்து எண்ணுங்கிற நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 2 கிடச்சிச்சு அப்படின்னா இப்போ அந்த நம்பர் என்னென்னு ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஓகே. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது இல்லையா. ஸோ அப்படியே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டேரெக்டாக இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ 5லேருந்து 6 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 - 6 போட்டிங்க அப்படின்னா -1 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ மாடுல இந்த ஃபார்மேட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க. 10th என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே சம் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க நம்பரால் மைனஸ் பண்ணி சம்ம சால்வ் பண்ணிட்டு வருவோம். ஓகேங்களா. ஸோ அந்த மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே 5 இருந்துச்சு, இங்கே 6 இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து பண்ணி இங்கே மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ -1 கிடைக்கும். அடுத்து இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ இந்த 4லேருந்து -5 4 - 5 போட்டிங்க அப்படின்னா -1 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 3 இங்கே 4 இருக்கிறதுனால இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா -1 கிடைக்கும். 2லேருந்து 3 போச்சு அப்படின்னா -1 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மாடு வேல்யூ அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, எல்லா நம்பருமே எப்படி இருக்குது அப்படின்னா -1 வந்ததுனால ஓகேங்களா n ஆஃப் -1 வச்சுக்கிட்டு இந்த வேல்யூக்கு அப்படிக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா LCM கண்டுபிடிங்க. ஓகேங்களா. அதாவது அந்த 5 6 4 3க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே எல்லாமே ஒரே மாதிரியான வேல்யூ இருக்கிறதுனால இந்த மாடுலோ வேல்யூக்கு மட்டும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், LCM மீன்ஸ் என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக 1 வர வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு வருவோம். ஓகேங்களா. HCF அப்படின்னா காமன் ஃபேக்டர் பார்க்கணும். LCM அப்படின்னா காமனாக போட்டுக்கிட்டே வந்துட்டு லாஸ்ட் அந்த 1 வரைக்கும் போடணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3 இது 2 காமனாக 3 இருக்கிறதுனால 3ல் போட்டிங்க அப்படின்னா 2 5 4 1 கிடைக்கும். இது 2க்கும் 2 இருக்கிறதுனால 2க்கு காமனாக போட்டிங்க அப்படின்னா 1 5 2 1 கிடைக்கும். ஸோ அடுத்து 5ஆல் போட்டிங்க அப்படின்னா 1 1 2 1 கிடைக்கும். அடுத்து 2ஆல் போட்டிங்க அப்படின்னா 1 1 1 1 மீச்சியமாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ இது 2 பெருக்குனீங்கன்னா 6, இது 2 பெருக்குனீங்கன்னா 10,
6 10 என்ன கிடைக்கும் அப்படின்னா 60. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட லீஸ்ட் நம்பர் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ n ஆஃப் -1 பாருங்க n கான்குரண்ட் -1 mod 16 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஆல்ரெடி மாடுல ஒரு ஃபார்முலா தெரியுங்களே. என்ன ஃபார்முலா தெரியும்? a - b கான்குரண்ட் 0 mod 60 அப்படின்னு தெரியும். அதாவது mod n அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே a - b கான்குரண்ட் 0 அப்படின்னா mod n தெரியும். இதுதான் லீஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதான ஃபார்மேட். ஓகேங்களா? அப்போது இங்கே n வீடியோ கட் ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து -1 என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த -1 இந்த சைடு வரும்போது +1 ஆயிரும். அந்த இடத்துல அப்போ என்னவாயிரும்? ரிமைண்டர் 0 ஆயிரும். mod 60. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேல்யூ கண்டிப்பாக என்னவா இருக்கும்? 60ஆல் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூவாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? a - b கான்குரண்ட் 0 mod n அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேல்யூ கண்டிப்பாக என்னால் வகுபடக்கூடிய வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ இங்கே 60 இருந்துச்சுன்னா இங்கே 60, இங்கே 60 இருந்துச்சுன்னா இங்கே 120, இல்லைன்னா 180, 240 அப்படின்னு இது என்னால் வகுபடக்கூடிய வேல்யூவாக தான் இருந்திருக்கும். நான் இங்கே லீஸ்ட் வேல்யூ என்னோட வேல்யூ எழுதுறேன். இப்போ ஓகேங்களா? இங்கே பாருங்கள் +1 இந்த என்னோட 1 ப்ளஸ் பண்ணும்போது தான் 60 வருது அப்படின்னா என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 59. ஓகேங்களா? இதில் என்ன எல்லா வேல்யூஸும் வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கான ஃபார்மேட் என்னது அப்படின்னா -1 அப்படியே இதை ஃபார்மேட் எழுதுதான். -1 இதோட என்ன பண்ணிக்கலாம்? -1 + 60k. ஓகேங்களா? இப்போ நம்ம 0 போட்டு இந்த வேல்யூ ஃபைன் பண்ணியிருப்போம். 1 2 3 4னு போடும்போது நிறைய வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். நம்ம இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? புரியுது. இதே சேம் சம்மில் இன்னொரு ஃபார்மேட் பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள். ஃபைண்ட் தி லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் விச் வென் டிவைடட் பை. ஓகேங்களா? இங்கே டிவைடட் பை என்னென்ன ஒரு நம்பர் லீஸ்ட் நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எதால் டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 7 8 9ஆல் டிவைட் பண்ணும்போது அதுலேருந்து ரிமைண்டர் கிடைக்கிது 1 2 3 அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ அந்த நம்பர் என்ன, அந்த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்க்கலாமா? என்னங்கிறது அந்த நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கவனிங்க நல்லா என்ன சொல்லுவாங்க? டிவைடட் பை இந்த வேல்யூவில் வகுக்கும்போது இந்த வேல்யூ ரிமைண்டர் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை மாடல் ஃபார்மேட் எப்படி எழுதலாம்? n கான்குரண்ட் 1 ஓகேங்களா 7ஆல் வகுக்கும்போது 1 கிடைக்கிது, 8ஆல் வகுக்கும்போது 2 கிடைக்கிது, 9ஆல் வகுக்கும்போது 3 கிடைக்கிது. ஓகேங்களா? அப்போ என்னங்கிற வேல்யூ 7ஆல் வகுக்கும்போது வகுக்கிற வேல்யூ இங்கே போட்டுருவோம் இல்லையா? மீதி இங்கே வரும். ஓகேங்களா? அப்போ என்னோட வேல்யூ 7ஆல் வகுக்கும்போது 1 கிடைக்குது. அதாவது அதே மாதிரி என்னோட வேல்யூ 8ஆல் வகுக்கும்போது 2 ரிமைண்டர் கிடைக்குது. அதே மாதிரி அதே நம்பரை 9ஆல் வகுக்கும்போது ரிமைண்டர் கிடைக்குது 3 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்பயும் போல என்ன ப்ராசஸ் பண்ணிடலாம்? இதை மைனஸ் பண்ணிடலாமா? இதை மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்போ 1 - 7 போட்டிங்க அப்படின்னா -6, அதே 3 - 9 போட்டிங்க அப்படின்னா -6. இந்த மாடு வேல்யூஸ் உள்ள இருக்கே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது சேமாக இருந்தால் தான் எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியும். இது இப்போ எப்படி இருக்குது? எல்லாமே சேம் வேல்யூஸாக இருக்கு இல்லையா? அப்போது n கான்குரண்ட் -6 mod எல்சிஎம் ஆஃப் இந்த உள்ள இருக்க வேல்யூ எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? 7 8 9க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு எதுக்குமே காமன் ஃபேக்டர் கிடையாது. இதனடையும் மல்டிபிள் பண்ணி இதனடையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 504 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ -6 அதாவது n கான்குரண்ட் -6 mod 504. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இந்த -6 போனால் என்ன ஆயிரும்? +6 ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? n + 6 கான்குரண்ட் 0 mod 504. ஓகேங்களா? அப்போ ஏதாவது ஒரு நம்பரோட இந்த 6ங்கிற வேல்யூவை கூட்டும்போது தான் என்ன கிடைக்கும்? ஏன்னா இந்த வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? a - b கான்குரண்ட் 0 mod n அப்படின்னா என்னென்னு தெரியும்? இந்த a - bங்கிறது என்னால் வகுபடக்கூடிய எண்ணாக தான் கண்டிப்பாக இருக்கும். ரிமைண்டர் 0 கிடைக்கிற மாதிரி வகுபட வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது இதோட மடங்குகளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 504 தான். அப்போ இங்கே என்னோட வேல்யூ 504 வரணும் அப்படின்னா 504லேருந்து 6 கழிச்சிருங்க. 504ல் 6 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் கிடைக்கும் 498. அப்போ 498 + 6 கான்குரண்ட் 0 mod 504 போட்டால் தான் இதுக்கு இந்த ஈக்குவேஷன் என்னவாகும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் 504 கிடைக்கும். அப்போ அந்த 504 தான் இதில் வகுத்தோம்னா 1 கிடைக்கும். ஓகேங்களா? இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? இந்த a - bங்கிறது என்னால் வகுபடக்கூடிய வேல்யூவாக தான் இருக்கும். இங்கே 504 இருக்கிறதுனால. ஓகேங்களா? அப்போ 498 + 6 போட்டால் தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா 504 கிடைக்கும். அப்போ என்னோட வேல்யூ அளவு அந்த லீஸ்ட் வேல்யூ அளவு 498. ஓகேங்களா? இதுலேருந்து என்ன வேல்யூ வேணால் நீ கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் என்ன வேல்யூ வேணால் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் என்ன பண்ணுங்கள்? இந்த ஃபார்மேட் அப்படியே எழுதிக்கிங்க. ஓகேங்களா? -6 இப்படி கூட மாற்றி எழுதியிருக்கான். அப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? -6 + 504k இல்லைனா இதை மாற்றி எழுதியிருக்காங்க. 504k - 6ன்னு எழுதியிருக்கோம். நீங்கள் -6 + 504kன்னு கூட எழுதிக்கலாம்.
ஓகேங்களா. எதோட வேல்யூ என்னோட வேல்யூ எப்படி வேணால் எல்லா வேல்யூஸும் கண்டுபிடி ஒன் வேர்டில் கேட்கறது கூட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு லீஸ்ட் வேல்யூனா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான ஃபுல் ஃபார்மே கண்டுபிடிச்சு சொன்னீங்க அப்படின்னா அப்படியே எழுதிடுங்க -6 + 504K. ஓகேங்களா. ஓகேங்களா, புரியுதுங்களா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டு. இதுலேருந்து தான் கொஸ்டின் நம்ம கேட்பாங்க. போன டைம் இந்த மாதிரியான மாடலில் ஒரு சம் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. எனக்கு இருந்தாங்க 2^47 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஃபைண்ட் தி ரிமைண்டர் வென் 2^1000 இஸ் டிவிசிபிள் பை 17. என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். இந்த ஃபைண்ட் தி ரிமைண்டர் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ரிமைண்டர் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதோட ரிமைண்டர் மீன்ஸ் எங்கே இருக்கும் ரிமைண்டர்? இந்த மாடுக்கு முன்னாடி இந்த இருக்கும் இல்லையா, இதுதான் ரிமைண்டர் வேல்யூ. அந்த ரிமைண்டர் வேல்யூ தான் நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. எதை 2^1000. ஓகேங்களா. அப்போ 2 × 2 × 2 × 2ன்னு 1000 டைம்ஸ் போட்டு பெருக்கணும். பெருக்க முடியுங்களா நம்மளால்? ஓகேங்களா. அது 2^1000 அப்படிங்கிறத எப்படி அதை அதோட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து என்ன பண்ணணும், 17 வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அப்படி போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டே. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், 2^4 வேல்யூ நமக்கு 16 தெரியும். அப்படி தானே. அப்போ நான் இந்த mod 17க்கு நான் எழுத போகிறேன் அப்படின்னா அப்படி 2^4 mod 17 அப்படின்னு எழுத போகிறேன். அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், இந்த mod 17 இங்கே 17 வரணும்னா என்ன பண்ணணுமோ அந்த ப்ராசஸை பண்ணிடுறோம். இப்படி கூட எழுதிக்கங்க. 17 ஓகே 17 வகுக்கணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ குறையுது, -1, அதாவது +1 தேவைப்படுது. அப்போ எவ்வளோ குறையுது அப்படிங்கிறதுனால இங்கே -1 போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ 2^4 -1 mod 17. ஓகேங்களா. இந்த 17 வகுக்கும் போது மீதி கிடைக்கிற மாதிரியான கிடைக்கணும். இங்கே மீதி கிடைக்கணும் அப்படின்னா இங்கே மீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இது வகுப்படுற மாதிரி அதோட குட்டி வேல்யூவாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு -1 தேவைப்படுது. இங்கே அதை தானே யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. இங்கே 6 இருந்துச்சு அப்படின்னா இங்கே 5 தான் இருந்துச்சு. ஓகேங்களா. எவ்வளோ கம்மியாக இருந்துச்சு, -1. ஸோ அதை தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இங்கே 16 இருக்குது, இங்கே 17 இருக்குது. அவையில் எவ்வளோ மிஸ் ஆகுது, 17க்கு -1. ஸோ 2^4 -1 mod 17. ஓகேங்களா. அப்போ 2^4 நமக்கு 1000 வேணும். 1000னா 250 படிக்கலாம். இங்கே -1 வந்ததுலாம் டபக்குன்னு எடுத்துட்டோம். ஓகேங்களா. அப்போ 3 5 இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மல்டிபிள் பண்ணிட்டு வருவோம். ஓகேங்களா. இங்கே -1 to 1 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிட்டா நமக்கு பவர் வேல்யூ எவ்வளோ போட்டாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால டக்குன்னு 250 எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ 250 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 250 இது ரெண்டையும் கிராஸ் பண்ண கிடைக்கும் 1000. அப்போ 2^1000 வேணும் அப்படின்னா இந்த சைடு 250 எடுத்துகிட்டு அந்த சைடு 250 எடுத்துக்கோங்க. அதே mod 17 தான். -1ல் மேலே இருக்க வேல்யூ ஈவனாக இருக்கா ஆடாக இருக்கா, ஈவன் வேல்யூவாக இருக்கிறதுனால மைனஸ் கேன்சல் ஆகி +1 ஆயிரும். ஸோ mod 17. அப்போ இதோட ரிமைண்டர் என்னது, 1. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, கவனிங்க. இங்கே 2^1000 கொடுத்துருந்தாங்க. 17ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் என்னன்னு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு 2^4 வேல்யூ தெரியும் 16ன்னு அதை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே -1 வர்றதுக்காக இங்கே 16 எடுத்துக்கிட்டேன். இங்கே 17 இருக்கு இல்லையா, ஸோ -1 1 இருந்துச்சா ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஃபார்மேட் எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இங்கே 17 இருக்கிறதுனால 16 2^16 நமக்கு தெரியும். சாரி 2^4 வேல்யூ 16 தெரியும்னால 16 வேல்யூ எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இதை 17க்கு இருக்கிறதுனால இங்கே -1 மிஸ் ஆகுது. ஸோ -1 of mod 17. ஓகேங்களா. இது நல்லா புரியணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, இங்கே 2^4 தான் இருக்குது. 2^4னா 16 தான். +1 போட்டால் தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா கான்கரண்ட் 0 mod 17 எழுத முடியும். அதனால் கூட இந்த +1 கூட வந்து -1 ஆச்சுன்னு கூட நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இங்கே 6 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2^4 இருக்குது, இந்த சைடு 250 எடுக்கிறீங்க, அந்த சைடு 250 எடுக்கிறீங்க. ஸோ இந்த சைடு 2^1000 கிடச்சிருச்சு. இந்த -1 என்னவாகும் அப்படின்னா இங்கே வந்து ஈவன் வேல்யூவாக இருக்கிறதுனால -1 கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் வேல்யூ ஆயிரும். அவ்வளோதான். இதுதான் ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் வேல்யூ 1. ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் தி ரிமைண்டர் வென் 2^1000 இஸ் டிவிசிபிள் பை 13. ஓகேங்களா. ஸோ இந்த 2^1000 அங்கேயும் 2^1000 தான், இங்கேயும் 2^1000 தான். இங்கே டிவிசிபிள் பை சம் வேல்யூ மட்டும் மாறுதா. இங்கே 17 இருந்துச்சு, இங்கே 13 இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ 13 இருக்கும்போது 2^4 எடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் இங்கே என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2^6 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஏன் 2^6 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 64. இங்கே 13 இருக்கிறதுனால 13 ஃபார்மேட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னா 65 அப்படிங்கிற வேல்யூ வரும். 30 அதாவது என்ன சொல்லியிருக்கோம், இதோட மடங்குகளாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அந்த a - b கான்கரண்ட் 0 அப்படின்னா mod n அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து எப்படி இருக்கணும், இதோட மடங்குகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அது என்ன இருக்கலாம், 2n இருக்கலாம், 3n இருக்கலாம், 4n இருக்கலாம், 5n இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. நமக்கு என்ன இருக்கணும், இதோட மடங்குகள் இங்கே இருக்கணும். ஓகேங்களா. அப்போது இதோட மடங்குகள் தேவைங்கிறதுனால இங்கே 64க்கு இங்கே 65 வரும். அதாவது 13வது டேபிளில் 13 டேபிளில் நமக்கு 65 வரும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2^6 எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ 64 நமக்கு இங்கே 13 இருக்குது. ஸோ எவ்வளோ மிஸ் ஆகுது அப்படின்னா இங்கே 65 இருந்தால் தான் 13 டேபிளில் வரும். ஓகேங்களா. அப்போ என்ன மிஸ் ஆகுது, ஒரு -1 மிஸ் ஆகுது. ஸோ -1 of 13 mod 13.
ஒன் தான் இருக்குது. ஸோ ஈவன் வேல்யூ ஆட் வேல்யூ சம் வேல்யூ எடுக்க போகிறோம். இது என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வேல்யூ நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்னா இதோட 6ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 1000க்குள்ளே வர மாதிரியான வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறதுனால 1000ஆல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6 டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 6 டிவைட் பண்ணால் ஸோ 6 போக என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 0 6 36 பாக்கி என்ன கிடைக்கும் அடுத்து பாக்கி என்ன கிடைக்கும் 4 0 ஸோ 6 36 ஓகேங்களா? ஸோ 166 இதை பெருக்கணும் அப்படின்னா தான் இந்த 1000க்குள்ளே இருக்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 6 × 166 போட்டிங்க அப்படின்னா 996 கிடைக்கும். ஸோ 7 போட்டிங்க அப்படின்னா இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா எக்ஸஸ் ஆகி 2 ஆயிரும், 1002 போயிடும். ஓகேங்களா? ஸோ இதோட 2/6 வேல்யூ -1 தி ஹோல் பவர். இந்த சைடு 166 எடுக்கிறதுனால அந்த சைடு 166 எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ 166 வந்து ஈவன் வேல்யூவா ஆட் வேல்யூவாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 166 அப்படிங்கிறது ஓகேங்களா ஈவன் வேல்யூ. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிட்டு +1 ஆயிரும். ஸோ மாடு 13 ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இங்கே 1000க்கு எவ்வளோ குறையுது அப்படின்னா 4 டேர்ம் குறையுது. ஓகேங்களா? அப்போ 2/4 2/996. ஓகேங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஏன்னா கீழே அடிமானங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிப்போம் ஆட் பண்ணிப்போம். கீழே ஸ்பேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மேலே இருக்க பவர் வேல்யூஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் 2/1000 கிடைக்கும். அப்படிங்கிறனால இந்த சைடு 2/4 எடுக்கிறனால அந்த சைடு 2/4 எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 2/4 வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 16. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும் 16 × 1 16 மாடு 13 கிடைக்கும். இங்கே 13 இருக்குது, இங்கே 16 இருக்குது. ஸோ அப்போ எப்படி என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 16ல் 13 போயிடுச்சு அப்படின்னா 3. இப்படி தான் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? 16ல் 13 போயிடுச்சு அப்படின்னா 3. ஓகேங்களா? அப்போது இதில் ரிமைண்டர் அளவு அப்படின்னா 3. ஓகேங்களா? புரியுதுங்களா? இங்கே ஏன் 6 எடுத்தோம் அப்படின்னா இங்கே 13 இருக்கிறதுனால 13 டேபிளில் 65 வருது, இங்கே 64 அதனால தான் இங்கே கன்சிடர் பண்ணோம். ஓகேங்களா? இங்கே 6 போட்டுக்கிட்டோம். இங்கே இதோட இந்த வேல்யூ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 1000க்குள்ளே வர வேல்யூவாக கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால 1006ஆல் டிவைட் பண்ணி இந்த வேல்யூ கன்சிடர் பண்ணேன். இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணிட்டேன் மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ இதில் 4 குறையிறதுனால +4 ஆட் பண்ணியிருக்கேன். 2/4 ஆட் பண்ணிட்டு சம் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? புரியுதுங்களா? 1க்கு 2 டைம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ரெஃபர் ஆயிரும். ஓகேங்களா? இதே மாதிரி சம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதே மாடல் சம்ஸ் நிறையா கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ்லாம் ஈஸியாக ஓகே ஆயிரும். அடுத்து கான்கரன்ஸ் ஆஃப் மாடலோ இதில் யூக்ளிட் லெம்மா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது என்னது அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தோம்ல அதை தான் இங்கே பார்க்குறோம். அதாவது A = PQ + R. A அப்படிங்கிற நம்பர், இது நம்பர். ஓகேங்களா? ஒரு நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டிவைஸரையும் ஓகேங்களா ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது டிவைஸரையும் குவாஷியண்ட்டையும் இன்ட்டு பண்ணி ப்ளஸ் ரிமைண்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மள ப்ராக்டிக்கலாகவே அதான் உண்மை அதானே. இப்போ நான் ஒரு 64 எடுத்துக்கிறேன். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன கிடைக்கும் 1 × 2 டைம்ஸ் இருக்குமா 6ஆ. ஸோ பேலன்ஸ் கிடைக்காது. ஸோ 4. இதுலேருந்து என்ன பண்ணுவீங்க இதை திரும்ப 3 டைம்ஸ் 1 டைம் போட்டோம்னா 1 டைம் போட்டோம் அப்படின்னா 3 ரிமைண்டர் என்ன கிடைக்குது 1. இப்போ எனக்கு இந்த 64ங்கிற நம்பர் வேணும் அப்படின்னா சரி இதில் போட்டால் ஓகே வரும். ஓகே பாருங்கள் 64 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 2 டைம்ஸ் போட்டால் 6 பேலன்ஸ் 0. ஸோ 4 இறக்கிக்கிட்டேன். இதில் 3 1 டைம் இருக்கும் இல்லையா. இப்போ எனக்கு 64ங்கிற நம்பர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி அதாவது 21ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் இதோட ரிமைண்டர் கிடைக்குது 1 ஆட் பண்ணால் தான் எனக்கு கிடைக்கும் 64ங்கிற நம்பர் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா 63 + 1 போட்டால் தான் கிடைக்கும் 64 = 64. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த எண்ணுங்கிற நம்பர் வேணும் டிவைடட் வேல்யூ வேணும் அப்படின்னா ஓகேங்களா டிவைடட் வேல்யூ வேணும் அப்படின்னா எந்த வேல்யூ அதாவது நம்பர் வேணும் அப்படின்னா அதை டிவைசர் குவாஷியன் அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ரிமைண்டர் ஆட் பண்ணும்போது தான் அந்த நம்பர் கிடைக்கும், அந்த டிவைடட் நம்பர் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் இதில் A அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இந்த டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ, Bங்கிறது டிவைசர். ஓகேங்களா? Q அப்படிங்கிறது குவாஷியன், R அப்படிங்கிறது ரிமைண்டர். ஓகேங்களா? இதோட கான்செப்ட் இங்கே எழுதியிருக்கும். அதாவது இந்த R இந்த சீர் கொண்டு வந்துட்டிங்கன்னா A - R = PQ அப்படிங்கிற ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணுற மாதிரியான ஃபார்மேட் தான் இது கான்செப்ட். அதான் இதோட கான்செப்ட். இந்த லெம்மாவோட கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா? ஸோ அதாவது ஆரை மைனஸ் பண்ணிட்டோம், அதாவது A அப்படிங்கிற நம்பர்லேருந்து ரிமைண்டர் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா PQங்கிற வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபுல் வேல்யூவாக கிடைச்சிடும். A - R = PQ அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே பார்க்கலாமா? அடுங்க 78 + Xன்னு கொடுத்துருக்காங்க = 3 mod 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்கள் +3 இந்த சைடு வந்து என்னவாகும் -3 ஆகும். இதை 5 என்னன்னு எழுதலாம்.
ஓகேங்களா. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 75, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 75 + x = 5n. ஸோ இதோட 75 அப்படிங்கிறது 5யோட மல்டிபிள் தான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது அப்படின்னா 0. 78 + x கான்கரண்ட் 3 mod 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது இந்த வேல்யூ என்னவாகணும் அப்படின்னா இதை மைனஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? 75 + x கான்கரண்ட் 0 mod 5. இப்போது இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த +3 இங்கிட்டு கொண்டு போயிட்டேன். அப்படியே அர்த்தம் இது a இது bன்னு அர்த்தம். அப்போ a - b கான்கரண்ட் 0 mod 5 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த a - b அப்படிங்கிறது இந்த நம்பரால் வகுப்படக்கூடிய வேல்யூவாக இருக்கும். அப்படி தானே? அப்போது இங்கே 5 இருக்குது, 75ங்கிறது 5ஆல் வகுப்படக்கூடிய வேல்யூ. இப்போ 1 2 3 4ன்னு போட்டோம் அப்படின்னா இது என்னவாகாது? டிவைட் ஆகாது. அப்போது 0 எக்ஸோட வேல்யூ 0ன்னு எடுத்தாலே என்னவாகும்? 75ங்கிறது 5ஆல் வகுப்படும். அப்போ எக்ஸோட வேல்யூ அளவு 0. 89 = x + 3 mod 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, மாடுலஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? எப்பயும் போல் நம்ம மாடுலஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், 89 - x - 3 கான்கரண்ட் 0 mod 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற வேல்யூ வந்து 4ஆல் டிவைட் பண்ணுற வேல்யூவாக வரணும். அப்போ அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை மைனஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 86 - x கான்கரண்ட் 0 mod 4. இந்த வேல்யூ இப்போ வந்து என்ன பண்ணணும்? இந்த 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூவாக இருக்கணும். 86ங்கிறது 4ஆல் டிவைட் ஆகாது. ஆனால் 84ங்கிறது என்னவாகும் அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகும். அப்போது இங்கே 84 வரணும்னா எக்ஸுங்கிற வேல்யூ என்னவா இருக்கும்? 86 - 2 இப்படி போட்டால் தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ. ஓகேங்களா, இந்த வேல்யூ 4ஆல் வகுப்படும். அப்போ தான் இது 84 ஆகும். ஓகேங்களா, அப்போ இங்கே எக்ஸுங்கிற வேல்யூ அளவு 2. புரியுதுங்களா? அடுத்துருக்காங்க 96 கான்கரன்ஸ் x/7 mod 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்கள். இதை இங்கே கொண்டு போனீங்க அப்படின்னா 7 இது அப்படியே ப்ளஸில் இருக்குன்னு மைனஸில் கொண்டு வந்துடலாம். இப்போ 96 - x/7 கான்கரண்ட் 0 mod 5 ஆயிரும். கரெக்டுங்களா? இப்போ இது இங்கே கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா 6 42 பாக்கி 4 63 67 - x / 7 கான்கரண்ட் 0 mod 5 ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இதில் தான் ஒரு கரெக்டான ஃபார்மேட் எடுக்கணும். இது இங்கே கொண்டு போய் 0 ஆக்கிடக்கூடாது. இது எங்கே போகும் அப்படின்னா மாடு வேல்யூவோட போகும். ஓகேங்களா, உங்களுக்கு ஆன்சரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது இங்கே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே 0 ஆயிரும். ஓகேங்களா, அப்போ இங்கே 2 போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே 270 வரும். சரி 670 வரும். அப்போ இங்கே 2 போட்டோம் அப்படின்னா 5ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு போட்டு நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஓகேங்களா, அப்படி தான் வரக்கூடாது. ஓகேங்களா, இங்கே என்ன போடணும் அப்படின்னா இந்த வேல்யூ எங்கே போகும் அப்படின்னா மாடோட போகும். ஸோ இது எங்கே போய் 35 ஆயிரும். அப்போது 672 - x கான்கரண்ட் 0 mod 35. அப்போ இந்த வேல்யூ இங்கே கொடுக்குற வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ 35ஆல் டிவைட் ஆகிற மாதிரியான வேல்யூவாக இருக்கணும். அதாவது இந்த 35யோட மல்டிபிள்ஸ் தான் இருக்கணும் இங்கே. ஓகேங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 2 கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. 7 கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா, 7 கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 665 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா இப்படியும் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த 672 என்ன பண்ணுங்க அப்படின்னா 35ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கிது அப்படின்னா 7 கிடைக்குது. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 7 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ 665 672 என்ன 672 என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 35ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மைனஸ் பண்ணால் இது டிவைட் ஆகும் அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு -6 தானே. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரிமைண்டர் வேல்யூ தான். அந்த -6 போனால் +6 ஆயிரும். அப்படி தானே. அப்போ 672 இந்த இடத்துல எக்ஸுன்னு கூட வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா mod 5ன்னு போடலாம். mod 35. அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுத்தா இந்த வேல்யூ 0 வரணும். ஓகேங்களா, இப்போ எக்ஸோட வேல்யூ எந்த வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து டிவைட் ஆகிற வேல்யூவாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போது -6 +6. அப்போ இது என்னது அப்படின்னா ரிமைண்டர் வேல்யூ தானே. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 672ஆல் 35 டிவைட் பண்ணி ரிமைண்டர் வேல்யூ என்ன வருதுன்னு கூட பார்த்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, நம்மளோட சைடு நமக்கு ஏற்றாப்புல நம்ம சம மாற்றிக்க வேண்டியதான். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். அடுத்து சூஸ் தி கரெக்ட் ஒன். இஃப் ஏகே கான்கரண்ட் பிகே mod n when which is true. கீழே இருக்கிறதுல எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எது ட்ரூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த சைடு வரும்போது -p தான் வரும். ஸோ +p இந்த ஃபார்மேட்டுக்கு இது தவறு. ஓகேங்களா, அப்போது இது மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா, இந்த கொஷின் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போன வருஷம் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, யூஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபார்மேட் தியரம் யூஸ் பண்ணி தான் போடுவோம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபார்மேட் இப்போ நம்ம போட்ட ஃபார்மேட் எப்படி போடுறது அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் டிரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேங்களா, இது வந்து நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டில் போட்டால் கொஞ்சம் பெரிய சம்மம் வரும். ஓகேங்களா, இதுக்கு ஃபார்மேட் தியரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஃபார்மேட்டில் அடிச்சிடலாம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்
ஃபார்மேட் தியரம். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இங்கே 47 அப்படியே இது என்ன அர்த்தம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா. இது என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். த ரிமைண்டர் வென் 2^46 இஸ் டிவிசிபிள் பை 47 இஸ் ஓகே. 2^46 வேல்யூ கொடுத்துட்டு இதை என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க என்ன பாருங்கள். இந்த ரிமைண்டர் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு, when 2^46 இஸ் டிவிசிபிள் பை 47. ஸோ என்ன மீனிங் பண்ணியிருக்காங்க, 2^46 47ஆல் டிவைட் பண்ணும்போது டிவிசிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு ஃபார்மேட் தியரம் தெரியும் இல்லையா. அதாவது 2 பவர் சம்திங் a பவர் p-1 கான்கரண்ட் 1 mod p. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே pங்கிறது ப்ரைம் நம்பர். இங்கே ப்ரைம் நம்பர் கொடுத்து இங்கே இருக்கிற வேல்யூ பவர் வேல்யூ அந்த ப்ரைம் நம்பரை விட 1 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிமைண்டர் 1ன்னு அர்த்தம். ஸோ இங்கே 47ங்கிறது ப்ரைம் நம்பர், அதை விட 1 இங்கே கம்மியாக இருக்குது. அப்போ இதோட ரிமைண்டர் எவ்வளவு அப்படின்னா 1. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 1. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 6x கான்கரன்ஸ் 9 mod 15 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும், 6x - 9 கான்கரன்ஸ் 0 mod 5. ஓகேங்களா. இப்போ 6க்கு பதிலாக ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதை 6க்கு பதிலாக ஒரு வேல்யூ கொடுத்து அதை -9 பண்ணிவிட்டு இங்கே கிடைக்கிற வேல்யூ வந்து 15ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. அப்போ இதை எப்படி பண்ணிக்கலாம், இதோட இங்கே கூட இது பண்ணிக்கலாம். அப்போ xx - 9 = 15 எழுதிக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த -9 போனால் +9 ஆயிரும். அப்போ 6x = 20 4. அப்போ x = 6 4 24. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4. ஓகே. 78 + x கான்கரண்ட் 3 mod 5ன்னு கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறீங்க. இந்த +3ங்கிறது வந்தால் -3 ஆயிரும், இந்த இடத்துல 0 ஆயிரும். ஓகேயா. அப்போ என்ன கிடைக்கும், 78 + x -3 கான்கரண்ட் 0 mod 5. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 75 + x கான்கரண்ட் 0 mod 5. அப்போ எக்ஸோட வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கும்போது இது வந்து 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ என்ன வேல்யூ, 0. ஆன்சர் வந்து 0. ஓகே. அடுத்த சம் பாருங்கள். if 147 concurrent 3 mod k what is the possible value of k. Kயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இப்படியும் கேட்கலாம், நமக்கு மாடு வேல்யூவே கொடுக்காம மாடு வேல்யூ கேட்டுருக்காங்க. ஓகேங்களா. பேர் கொடுத்துருக்காங்க 147 concurrent 3 mod kன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இந்த +3ங்கிறது வந்து என்ன ஆகும், -3 ஆகும். அப்போ இதுலேருந்து 3 போயிடுச்சுன்னா கிடைக்கும் 144 0 mod k. நமக்கு என்ன தெரியும், இந்த வேல்யூ கண்டிப்பாக இதால் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூவாக தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். இதோட மல்டிபிள்ஸ் வேல்யூ தான் அங்கே இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா. இங்கே 15னா இங்கே 15 இருக்கணும், இல்லைன்னா இங்கே 15 இருந்துச்சுன்னா இங்கே வேல்யூ என்னவா இருக்கும், இதோட மல்டிபிள்ஸ் வேல்யூஸ் தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேயோட வேல்யூ 5 இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு இருக்க வேல்யூ என்னவா இருக்கும், 5ஆக இருக்கும், 10ஆக இருக்கும், 15ஆக இருக்கும், 20ஆக இருக்கும். இதோட மல்டிபிள்ஸ் வேல்யூ தான் இங்கே இருக்கும். இங்கே கான்கரண்ட் வேல்யூ 0ஆக இருக்கும்போது. ஓகேங்களா. அப்போ இங்கே இது என்ன வேல்யூவாக இருக்கும், 144 இருந்திருக்கணும், இல்லை அப்படின்னா 2 8 8 இருந்திருக்கணும். அப்போ இதோட மல்டிபிள்ஸ் வேல்யூ தான் இருந்திருக்கணும். ஓகேங்களா. அப்போ இதோட வேல்யூ என்னது 144. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், which of the following linear concurrence has no solution. கீழே இருக்கிறதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லீனியர் கான்கரன்ஸ் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ஈஸியாக செக் பண்ணிடலாமே. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா லீனியர் கான்கரன்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. என்னென்னு சொல்லியிருக்கோம் லீனியர் கான்கரன்ஸில். ஓகேங்களா. இந்த ஃபார்மேட்டே அதில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒன் டைம் ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சி டீலேருந்து பியை டிவைட் பண்ணும்போது நமக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷன் இருக்கா இல்லையா, இது வந்து பியால் டிவைட் டியோட வேல்யூ கண்டுபிடிச்சி அது பியால் டிவைட் ஆகணும். ஓகேங்களா. ஆனால் தான் அது என்ன கிடைக்கும் அப்படின்னா சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. இன்னொன்று இருக்குது, நோட்டில் இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. இந்த எம்மோட வேல்யூ 1ஆ இருந்துச்சுன்னா, அதாவது டியோட வேல்யூ 1ஆ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு யூனிட் சொல்யூஷன் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதில் லீனியர் கான்கரன்ஸில். ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்துடலாமா, இந்த ஃபார்மேட்டை செக் பண்ணி பார்த்துடலாமா. இப்போ நம்ம போடலாம். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கான்கரன்ஸ் 7 mod 9 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபார்மேட் எப்படி இருக்கும், கான்கரன்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா ax கான்கரன்ஸ் p mod mன்னு இருக்கும். இது எதுக்கு, ஏக்கும் எம்முக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். அதுதான் டிங்கிறது வந்து ஏக்கும் எம்முக்கும் HCF கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஏஎம், அப்போ இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஏ. அப்போ இங்கே ஏயோட வேல்யூ அளவு 1க்கும் 9க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுவும் ஓகே தான். இது வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும்.
ஓகேங்களா. அடுத்து இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 2 7, 2க்கும் 7க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2க்கும் 7க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஹச்சிசிஎஃபோட வேல்யூ 1. அப்போ இதுக்கும் ஒரு யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 2x இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 4. அப்போ இங்கே 2, இங்கே நம்பர் என்ன இருக்குது 4. என்ன கிடைக்குது 2 அப்படிங்கிறது ஹச்சிசிஎஃப். 1 2ன்னு கிடைக்கும். ஹச்சிசிஎஃப் தான் நமக்கு வேணும். இப்போ ஹச்சிசிஎஃப் வேல்யூ கிடச்சிட்டு 2. இப்போ இங்கே 1ன்னு கிடச்சிருச்சுன்னா அது யூனிக் சொல்யூஷன் முடிச்சிருக்கலாம். இப்போ 2 கிடைக்கிறதுனால d/b அப்படிங்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும் சொல்யூஷன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, புரியுதுங்களா. நல்லா லீனியர் கான்கரன்ஸ் அப்படின்னா ஏக்கும் எம்முக்கும் தான் வேலை. ஏயையும் எம்மையும் எடுத்து, ஏங்கிறது எக்ஸுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ. ஏன்னா ஃபார்மேட் கான்கரன்ஸ் லீனியர் கான்கரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஎக்ஸ் கான்கரன்ஸ் பி மாட் எம்னு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ எம்மோட வேல்யூ ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். அது ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு யூனிக் சொல்யூஷன் சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா. சப்போஸ் அதுக்கு 2 3 4 சம்திங் ஏதோ ஒரு வேல்யூஸ் கிடைக்கிது, வேறு வேல்யூ கிடைக்கிது, மைனஸ் ப்ளஸ் அதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது. அப்போ இந்த ஹச்சிசிஎஃபோட வேல்யூ ஏஎம் அதாவது டி கண்டுபிடிக்கும் போது அது வேல்யூஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த வேல்யூ கண்டிப்பாக எதால் டிவைட் ஆகணும், இந்த பியால் டிவைட் ஆகணும். அதுதான் என்னது அப்படின்னா லீனியர் கான்கரன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வேல்யூ நம்ம எடுத்து பார்த்தோம். இங்கே 1 இருந்துச்சு, இங்கே 9 இருந்துச்சு. 1க்கும் 9க்கும் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சா 1. அப்போ இதுக்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் இருக்குது. அடுத்து இங்கே 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போது 2க்கும் 7க்கும் ஹச்சிசிஎஃப் என்னது அப்படின்னா 1 தான். ஓகேங்களா. இதுக்கு 2க்கும் காமன் டிவைசர் 1 தான். அப்போ இதுக்கும் ஒரு யூனிக் சொல்யூஷன் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இங்கே 2ஐயும் 4ஐயும் எடுக்க போகிறோம். 2க்கும் 4க்கும் ஹச்சிசிஎஃப் என்னது 2. இப்போ 2 கிடச்சிருச்சுன்னா அடுத்த வேலைக்கு போகணும். 2ங்கிறது என்னது அப்படின்னா இதோட ஹச்சிசிஎஃப் வந்து டின்னு சொல்லுவோம். அப்போ டிங்கிறது வந்து 2 கிடச்சிருக்கு அப்படின்னா அப்போது அதுக்கு சொல்யூஷன் செக் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா t/b. கண்டிப்பாக இந்த டிங்கிற வேல்யூ பியால் டிவைட் ஆகணும். ஆனால் தான் அதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ டிங்கிற வேல்யூ இங்கே 2, பிங்கிற வேல்யூ 3, 2 3ஆல் வகுக்க முடியாது. அப்போ இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து செக் பண்ணி பார்த்தலாமா. இங்கே என்ன வேல்யூ இருக்குது 1, அங்கே 2. ஸோ 1,2 ஹச்சிசிஎஃபோட வேல்யூ 1,2க்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அங்கே என்ன கிடைக்கிது 1 கிடைக்கிது. அப்போ இதுக்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, இதுக்கு நோ சொல்யூஷன். எதுக்கு சொல்யூஷன் கிடையாது, 2x கான்கரன்ஸ் 3 mod 4க்கு மட்டும் சொல்யூஷன் கிடையாது. நான் சொல்கிறது புரிஞ்சிச்சுங்களா. ஓகே. அடுத்து இல்லை லீனியர் கான்கரன்ஸ் அப்படின்னா டிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த டிங்கிற வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா அப்படியே என்ன பண்ணலாம், யூனிக் சொல்யூஷன் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. சப்போஸ் 1 தவிர பாக்கி என்ன வேல்யூ வந்தாலும் அதை என்ன பண்ணணும், பிங்கிற வேல்யூ வச்சு டிவைட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு ஃபார்மேட் லீனியர் கான்கரன்ஸ் அப்படின்னா ஏஎக்ஸ் கான்கரன்ஸ் பி மாடு எம்ங்கிறது ஃபார்மேட்டு. இதில் ஃபஸ்ட்டு டி கண்டுபிடிக்கணும். டினா ஏக்கும் எம்முக்கும் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். எதுக்கு, ஏக்கும் எம்முக்கும். இந்த வேல்யூ 1 கிடச்சிருச்சு, இதோட ஹச்சிசிஎஃபோட வேல்யூ 1 கிடச்சிச்சு அப்படின்னா இதுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. சப்போஸ் 1 தவிர வேறு என்ன வேல்யூ வந்தாலும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் என்னது அப்படின்னா d/b. கண்டிப்பாக இந்த டிங்கிற வேல்யூ பியால் டிவைட் ஆகி ஏதாவது ஒரு இண்டிஜர் வேல்யூ கிடைக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படி கிடைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ அதாவது டியோட வேல்யூ 6 இருந்து 3 இருந்துச்சுன்னா இப்போ அடிக்கும்போது 2. அப்போ இதுக்கு 2 சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இப்போ இதில் போட்டு பார்க்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 2/3 கிடைக்குது. அந்த 2 3ஆல் டிவைட் ஆகாதனால இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. புரிஞ்சு வச்சுங்களா. ஓகே. பாருங்கள், விச் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் டிஸ்கிரைப் வென் 2 இன்டிஜர் ஆர் கான்கரண்ட் mod 17. ஒரு 2 இன்டிஜர் வந்து கான்கரண்ட் mod 17 கொடுத்துருந்தாங்க. அதாவது ஏ கான்கரண்ட் பி mod 17ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ நமக்கு என்ன தெரியும், நமக்கு ரூல், இதோட ரூல் என்னன்னு தெரியும் இல்லையா. இதோட ரூல் என்ன, a-b கான்கரண்ட் 0 mod 17. அதாவது இந்த a-bயோட வேல்யூ 17ஆல் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூவாக இருக்கும். இப்போ இங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட்டில் கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். 2 இன்டிஜர்ஸ் ஆர் கான்கரண்ட் mod 17 இஃப் த டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா divisible by 17. இதுதான் கரெக்ட். ஓகேங்களா. 2 இன்டிஜர் கான்கரண்ட் 17 இருந்துச்சு அப்படின்னா அந்த a-b எப்படி இருக்கும் அப்படின்னா 17க்கு டிவிசிபிளாக இருக்கும். ஓகேங்களா. இருந்தாலும் அடுத்து படித்து பார்க்கலாமா. 2 இன்டிஜர் ஆர் கான்கரண்ட் 17 mod 17 இந்த சம் ஆஃப் த சம்மு வராதுங்க, அதோட சப்ராக்ஷன் மைனஸ் தான். ஸோ அப்போ இது ராங். 2 இன்டிஜர் ஆர் கான்கரண்ட் 17 இஃப் தே ஆர் குவாஷியன்ட்டுக்கு இங்கே வேலை கிடையாது. ஓகேங்களா. பை டிவிசிபிள் பை என்ன கொடுத்துருக்காங்க, அதோட குவாஷியன்ட்டுக்கு வேலை கிடையாது, அதோட டிஃபர் தான். ஸோ அதோட ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா.
which concurrence is true for 35 modulo 11. ஓகேங்களா, இதில் இந்த 35 மாடுலோ 11க்கு எது வந்து கரெக்டானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாட்டு பாருங்கள், 11 இருக்குது அப்படின்னா இப்போ 1 கொடுத்துருக்காங்க. 1 அங்கிட்டு போச்சுன்னா கிடைக்கும் 34ங்கிறது 11ஆல் டிவைட் ஆகுது. இப்போ 3 எடுத்துக்கிங்க அப்படின்னா 32ங்கிறது 11ஆல் டிவைட் ஆகாது. இது 30 11ஆல் டிவைட் ஆகாது. 33 வந்து 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது ஆன்சர். ஓகேங்களா, இஃப் எக்ஸோட வேல்யூ 31, வாட் இஸ் எக்ஸ் கான்குரண்ட் டு மாடுலோ 12? ஓகேங்களா, இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 31 கொடுத்துட்டு எக்ஸ் வந்து கான்குரண்ட் டு மாடுலோ 12 அப்படின்னா இதில் கீழே இருக்கிறதுல எது சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ 31 நம்ம கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் எக்ஸோட வேல்யூ 31 போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 31 கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் ஒனில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, எது வந்து கான்குரண்ட்டாக கரெக்டாக செக் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 31 கான்குரண்ட் 5 மாடு 12. இப்போ இந்த +5 கூட -5 ஆகுமா? அப்போ 31ல் 5 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 31ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 26. கான்குரண்ட் 0 இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா, மாடு 12. இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். சரி, டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கும். அப்போது இது ராங், இது கிடையாது. இதை படிச்சுக்கலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? 31. அப்போ 31 கான்குரண்ட் 9 மாடு 12. இது ஒரு கான்குரண்ட்டானு செக் பண்ணி பார்க்கலாம். +9 கூட தானே ஆகும், -9. ஓகேங்களா, ஸோ 31ல் 9 போயிடுச்சுன்னா 22 கான்குரண்ட் 0 மாடு 12. நமக்கு என்ன தெரியும்? இங்கே 0 இருக்கிறதுனால கண்டிப்பாக இது என்னவாகணும்? இந்த 12ஆல் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூவாக இருக்கணும். இந்த 22 அப்படிங்கிறது 12ஆல் டிவைட் ஆகாது. ஓகேங்களா, என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 10 கிடைக்கும். அப்போ இதுவும் ராங். அடுத்த வேல்யூ எடுக்கலாமா? அடுத்த வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு இப்போ 31 போட்டுக்கோங்க. 31 கான்குரண்ட் 11 மாடு 12. இது செக் பண்ணி பார்க்கலாமா? இதை செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ்ஸுங்கிட்டு வந்தால் மைனஸ் ஆகும். அப்போ 20 கான்குரண்ட் 0 மாடு 12. இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே A-B நமக்கு என்ன தெரியும்? A-B இருந்துச்சு அப்படின்னா இது என்னோட மல்டிபிள்ஸாக இருக்கும். இங்கே 20 வந்து 12ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 8. அப்போ இதுவும் ராங். அடுத்த லாஸ்ட் ஒன் வேல்யூ போடாமல் லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? எக்ஸுக்கு பதிலாக 31 போட போகிறீங்களா? 31 கான்குரண்ட் 7 மாடு 12. விச் பேர் ஆஃப் நம்பர் ஆர் கான்குரண்ட் மாடுலோ 5? ஓகேங்களா, இதில் கீழே கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான பேருன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு? மாடுலோ 5க்கு. ஃபஸ்ட் ஒன்று செக் பண்ணி பார்க்கலாமா? இது வந்து 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு போகிற வேல்யூ 5ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று செக் ஆனால் தான் அடுத்த ஒன்றுக்கு போகணும். ஓகேங்களா, பேர் தான் கேட்டிருக்காங்க நமக்கு. ஓகேங்களா, இந்த +3 போனால் ஆகும் -3. அப்போ 17ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 14 கிடைக்கும். 14 வந்து 5ஆல் டிவைட் ஆகாது. அப்போது இது ராங். அப்போது இது செக் பண்ண வேண்டியதே இல்லை. இங்கே பார்க்கலாமா? இங்கே போயிடுச்சு அப்படின்னா 13 வந்து 5ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து இங்கே 2 போட்டிங்க அப்படின்னா -2னா 15 வந்து 5ஆல் என்னவாகும்? டிவைட் ஆகும். ஓகேங்களா, அப்போ இதுதான் ஆன்சர். ஏன்னா இங்கே -1 இருக்கிறதுனால 16 வந்து 5ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் அடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 27 +2 கொண்டு போனால் -2 ஆகும். ஸோ 25 வந்து 5ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா, அப்போ எந்த பேர் வந்து கான்ட்ரோ மாடுலோ 5 அப்படின்னா C. ஓகேங்களா, உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக பாருங்கள். ஓகேங்களா, முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை டச் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.